நடிகர்களாக இருக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாருக்கும் பயந்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னா 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணும் பொழுது நம்மை விட ஒருத்தர் இங்கேருந்து திரைத்துறையிலேருந்து புதுசாக வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்காங்க 2 கட்சிகளுமே. அப்போ மாறி மாறி யாருக்கெல்லாம் இங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள காலி பண்ணுகிற வேலைகளை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அல்லது குறைந்தபட்சம் நம்முடைய கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது போன்ற விஷயங்களில் தலைமையை எதிர்த்து நம்ம பேச வேண்டாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது அச்சுறுத்தலாம் மாறும். நம்முடைய படங்கள் இப்போ தியேட்டருக்கு போகும்போது ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க, இப்படிலாம் உண்டு. ஸோ இதன் காரணமாக தான் அவங்க வந்து இந்த மாதிரி சிலை வைக்கணும் அது வைக்கணும்னு என்ன தேவை ஒன்று போயிருந்து பேசிட்டு போயிட வேண்டியது. ஆனால் இன்றைக்கி பேசுவதற்கான சந்தர்ப்பம் வரும்போது படசெல்லாம் நம்ம இப்படிலாம் பேசணுமே, இன்றைக்கி இப்படி பேசுகிறோமேங்கிறது தெரியாமல் ஒருவேளை விஜய் அதை மறந்துருக்கலாம். இல்லை அப்படி பேசுனது பழைய விஷயத்தை. ஆமாம், கட்டாயமாக. இப்போ இதுக்கு போகிறாரு கொடநாடு அவங்கள பார்க்குறதுக்கு, தலைவா பிரச்சனை. அப்போ அங்கே நீ எப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வருவேன்னு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. அதற்கப்புறம் கையை கட்டிக்கிட்டு அவர் பேசுனது இன்னை வரைக்கும் எடுத்து போடுறாங்கல்ல. அப்போது ஒரு கட்டத்தில் நாம் இன்றைக்கி செய்கிறது 10 வருஷம் கழித்து நமக்கே வினைய முடியும். அப்போது எல்லா கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இது போன்ற சம்பவங்கள் நம்ம காமிச்சிட்டே இருக்குது. விஜய் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ வீடியோக்களை தோண்டி எடுக்க போகிறாங்கன்னு அவருக்கு தெரியல. பட் இருந்தாலும் அரசியல் அப்படி தான், இதுலேருந்து தாண்டி அவர் வரணும். அதற்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் போதும்.